ஸோ ஹலோ கைஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம மேஜிக் அகாடமிஸ் ஜீனியஸ் ஸ்பிங்கர் மானுவோட எபிசோட் 13 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பொறுத்த முன்னாடி யாரும் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ ஒரு பசங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட ரீகேப்லேருந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃப்ளேம் வந்து நல்லாவே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாவலில் என்னென்ன நடக்கும், ஸோ எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பிளானோட தான் அந்த இடத்துல வந்து போவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டீம் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேருக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லெவல் 1 ரிஸ்கில் இருக்க ஒரு மான்ஸ்டர் வந்து தோக்கடிக்கிறேன்னா என்னோட டீமில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, முக்கியமாக ஃப்ளேமே யோசிப்பாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்க்கும்போது ஜாக்கி வந்து கேட்கும் போது நம்மளோட ஃப்ளேம் வந்து இல்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ சப்போஸ் இப்போ ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேலண்டான ஒரு ஆள், ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து நிறைய ரிஸ்கில் இருக்க மான்ஸ்டர்ஸ் வந்து தோக்கடிப்பாங்க. அப்படி தோக்கடிச்சாலுமே அவங்களுக்கு மட்டும் பாயிண்ட் வராமல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளேம் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ளேமுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அது என்னென்னா ஜாக்கியை வந்து ஃப்ளேம் மாதிரியே வந்து மிமிக் பண்ணுவாங்க. அப்படியே ஃப்ளேம் பண்ணுற விஷயங்களே வந்து ஜாக்கி பண்ணுறதுனால ஜாக்கி மேலே ஃப்ளேமுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும். இந்த பொண்ணையை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட பேக் யூஸோட ப்ரெசன்ஸ் வந்து நம்மளோட ஃப்ளேம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மான்ஸ்டரான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது இல்லை ஒரு பர்சன் தான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு ஸ்டூடெண்ட்னால அவனோட ப்ரெசன்ஸை எப்படி இந்த அளவுக்கு ஹைட் பண்ண முடியுது, இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மறைஞ்சு போய் அவனை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃப்ளேமோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணி டிஸ்ட்ரக்ஷன், டிஃபென்ஸ் அண்ட் ஹீலிங் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் நான் என்னோட ஆப்பனன்ட் கிட்ட ஆம்பியூஸ் பண்ணேன்னா அது வந்து தப்பே கிடையாது, கரெக்டான ஒரு விஷயம் தான். பேக் யூஸுல் என்ன தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவனுமே வந்து தனியாக தான் சுற்றுறான்றதையுமே நோட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கையில் ஒரு பாயிண்ட் ஸ்டிக் இருக்குது, அதாவது 20 பாயிண்ட்ஸ்க்கான ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வாங்கிட்டு வந்துருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் யூஸுல் கூட டீம் போட ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் அவன் வந்து எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் இவன் என்ன திங்க் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம கையில் நம்மளோட ஹீரோ கையில் ஒரு பாயிண்ட் ஸ்டிக் இருக்கிறத பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு இதுதான் வந்து பர்ஃபெக்டான சான்ஸ். ஸோ இவனை வந்து இந்த இடத்துல நான் வந்து பயங்கரமாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு லைட் கிளஸ்டர் யூஸ் பண்ணி ஆம்பியூஸ் பண்ணி அவங்களோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணோடனே நம்மளோட வேக் யூஸுவலுக்கும் நம்மளோட ஃப்ளேமுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டர். ஸோ அதனால் அவனால் எந்த ஒரு டிஃபென்சிவ் இருக்க டாக்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸில் அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்னால் வந்து இந்த இடத்துல ஒரு ஈஸியான ஒரு அட்வான்டேஜ் வந்து எடுக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து லைட் புல்லட்டுன்ற ஒரு அட்டாக் வந்து பின்னாடி இருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த இடத்துல மானாலிகே சிண்ட்ரோம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து டெவலப் ஆகுது கொஞ்சம் மான்ஸ்டர்ஸ் வந்து தோக்கடிக்கும் போது. முக்கியமாக வந்து 6th சென்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து மைண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக நம்ம ஹீரோக்கு வந்து இருக்கும். ஸோ இவன் வந்து லைட் புல்லட்டை வந்து சார்ஜ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து பிளிங்கை யூஸ் பண்ணி அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து டாச் பண்ணிடுறான். ஸோ அதனால ஃப்ளேமுக்கு வந்து ஒரு நிமிஷம் கையை நடிக்கிறோம், எப்படி இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, இவன் எப்படி வந்து செகண்ட் கிளாஸ் ஸ்பெல்ல வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து மேனேஜ் பண்ணான், அதாவது அவாய்ட் பண்ண மேனேஜ் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல பிளிங்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். ஸோ இவன் வந்து என்ன கொல்ல பார்க்குறாளான்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து டவுட்மே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும் இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து மானாலிகே சிண்ட்ரோமோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான். இல்லைனா நான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்கிட்ட 2 பிளிங்க் வந்துருக்கு. ஸோ இந்த டெரைனை வந்து அட்வான்டேஜாக வச்சு நான் இந்த இடத்துல வந்து எப்படின்னா தப்பிச்சு போகணும், பட் அவளை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குன்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பையனா சொல்கிறான். சரி ஓகே, இந்த இடத்துல இருந்து நான் இப்போதைக்கு தப்பிச்சேன்னா போதும், என்னோடய கோல் வந்து 5வது இடத்த பிடிக்கிறது மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. ஸோ 5வது இடம் சூஸ் பண்ணேன்னா எத்லிக் ரூட்ஸ்னு ஒரு விஷயம் வந்துருக்கும். ஸோ அந்த ரிவார்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக அவனுக்கு இருக்கதா வந்து பார்க்குறான். ஸோ டாப் 4 ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ் எடுப்பாங்கன்ற சொல்லி போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த எஸ் கிளாஸில் வந்து அந்த பேக் யூஸுல் தானே நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து வரானுங்க. ஐயோ இவனான்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும் யார் இவனுங்களாம் யாருன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம வந்து கரெக்டாக அவனோட கையில் வந்து நோட் பண்ணும்போது 3 பாயிண்ட் ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. இவன் வந்து ரைடர் தானே, ஸோ அந்த ஸ்கூல் டேஸில் பயங்கர ஃபேமஸாக இருந்ததாக சொல்லி சுற்றிட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட 3 பாயிண்ட் ஸ்டிக்ஸ் வந்துருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்கும்போது இவன் வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ரா, அவன் வந்து எஸ் கிளாஸில் வந்து சீட் பண்ணி தான் வந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு பேக் யூஸில் பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டெல்லா அகாடமி ரொம்பவுமே மோசமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு சேர்க்குறானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேக் யூஸில் பற்றி தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து மீட் பண்ணிட்டோம், அதனால் அவனோட பாயிண்ட் ஸ்டிக் வந்து என்கிட்ட கொடுன்ற மாதிரி சொல்லி கேட்குறான். அப்போ வந்து இல்லை வேணான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து சொல்லும் போது என்னப்பா எங்களை டிஸ்கஸ் பண்ணுறியான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான். ஸோ நீ என்ன வந்து நினைக்கிற, எங்கள் எல்லாருமே வந்து
ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியான்ற சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல என்கிட்ட ஸ்டாஃபும் இல்லை, என்னால் இந்த இடத்துல மேஜிக்குமே யூஸ் பண்ண முடியாது, நான் என்ன தான் பண்ணுறது, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளிங்கை யூஸ் பண்ணி ரைடனை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபேமிலியில் வந்து வந்திருக்கான். மேபி என்கிட்ட ஒரு 3 பிளிங்ஸ் இருந்தால் என்கிட்ட ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போதைக்கு எங்கிட்ட பாயிண்ட் ஸ்டிக் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி, அதாவது இப்போ இருக்க இந்த லொக்கேஷன் வந்து ஒரு டஞ்சன் இல்லையா, ஸோ அதனால் எதை யூஸ் பண்ணி என்னால் வந்து ஈஸியாக தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து புரியல, பட் இந்த சாவுன்ற சொல்லிட்டு அவன் வந்து அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்து பிளிங்க் யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரே பஞ்ச் தான் வந்து பையனாக கொடுக்குறான். அதுவும் பயங்கரமான பஞ்சாக கொடுக்குறான். எப்படி வந்து இந்த காமலர்னால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவனாலுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியல. ஸோ உன்னை கண்டிப்பாக நான் கொள்ளுவேன்டான்ற சொல்லிட்டு அவனுக்கு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து பிளிங்க் யூஸ் பண்ணி அசால்ட்டாக டாச் பண்ணிடுறானா. ஸோ உண்மையாகவே இது டேஞ்சரஸாக இருக்குது. பட் ஆனால் அவனோட ஸ்டிக்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு நம்ம சொல்லிட்டு அவன்ட்டு 2 ஸ்டிக்ஸ் வந்து தூக்கிடான். எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டிக்ஸ் எடுத்துருப்பேன், என்னோட ஸ்டிக்ஸை திருப்பி குடுறான்னு சொல்லி கேட்குறான். நீ தானப்பா வந்த, நீயே என்ன கேட்குறேன்ற சொல்லிட்டு அவன் பையனா பார்க்குறான். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் ஐட்டமாக தான் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதோட விஷயம் என்னென்னா, ஸோ இது வந்து பயங்கரமான டியூரபிலிட்டி வச்சுருக்க ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு மேஜிக்னாலுமே இந்த விஷயத்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு பக் ஐட்டம். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி என்னால் வந்து ஃபைட் பண்ண முடியுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறான். சரி, அவன் என்னோட பாயிண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு ஓடுறான் பாடுறான், என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டிட்டு கத்திட்டு கிடக்குறானுங்க. அப்போ இவனுக்கு டஞ்சனில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவனோட மேஜிக் வந்து லோட் பண்ணி சீக்கிரமாக அவன்கிட்ட நம்ம தோக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறானுங்க. அப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருப்பான். பேக் யூஸில் ஓடுறான் போராடுற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. எங்கடா ஓடுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் வந்து கேஷ் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு கிட்டத்தட்ட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய வருஷம் வந்து பிவிபியில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டிருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் டெரைன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான் நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்து யோசிக்காமல் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பான். அந்த இடத்துல மேஜிக் ரீபவுண்ட் வந்து ஆயிரும் அவனுங்க வந்து அட்டாக் பண்ணும்போது. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அதை ப்ராஃபிட்டாக யூஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் ரீபவுண்ட் வந்து இன்ஃப்ளெக்ட் பண்ணி விட்ருவான். அதனாலேயே வந்து ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஈஸியாக ஜெயிச்சிருவான். அவன் வந்து ஓடுறான் போடுறான், அவனுக்கு வந்து விடக்கூடாதுன்ற சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பாண்டமா சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து அதை எடுத்துகிட்டு ஓடுறான். அப்படியே ஓடி போய் வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது ஏதோ தப்பாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா பின்னாடி இந்த ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கே ஆகுது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ வந்து டாச் பண்ணிடான். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல நான் வந்து தப்பிச்சிருக்கேன், இந்த ஸ்பெல் வந்து ஹாங் நினைக்கிறேன். அதை விட நிறைய எந்த அவசியமும் இல்லை. ஸோ நான் வந்து சும்மா அந்த ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு அவன் போய் தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீ வந்து எனக்காக இந்த இடத்துல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நம்ம சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து கொஞ்சம் கலைக்க ஆரம்பிச்சிடா. உடனே வந்துட்டு நான் வந்து ஒரு ராயல் பிளட், என்னை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, நான் வந்து கண்டிப்பாக சண்டை போட்டு தான் இந்த இடத்துல வந்து எடுப்பேன். ஸோ ஒரு காமனர் கிட்ட வந்து ஈஸியாக வந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது எது டிக்னிஃபைடா ஒன்றும் கிடையாது, நீ வந்து திருட தான் பார்க்குற ஒரு வீக்லிங் கிட்ட இருந்து நம்ம சொல்லிட்டு அவன் போய் தான் கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா வந்து சொல்லுவாங்க, ஒரு ராயல் பிளட் வந்து காமனர் கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்க மாட்டாங்க, சண்டை போட்டு தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ நீ இந்த மாதிரிலாம் வந்து பெருமையெல்லாம் பேசாத, ஒன்றும் கிடையாது, ஒரு வீக்லிங் அடிச்சு தான் நீ பிடுங்கலான்னு பார்க்குறேன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு வந்து நம்மளோட வேக் யூஸில் வந்து தேடிட்டு இருக்கும்போது நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரைடனுக்கும் இருக்கான், ஹாங்வியனும் இருக்கான், என்ன பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு இருப்பான். திடீர்னு அவன் வந்து நம்ம பேக் யூஸ் கிட்ட வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிளிங்க் யூஸ் பண்ணி டாச் பண்ணிடுவான். பட் ஆனால் உண்மையாகவே நல்லா தான் ஃபைட் பண்ணுறான்னு நம்ம சொல்லிட்டு ஹாங்வியர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அவங்கள எரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹாங்வியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெல்லே வந்து கேஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அந்த ரைடன் கிரேவ் முடிக்கணும் இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹாங்வியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஆளாக தான் இருக்காங்க. ஆனால் நான் ட்ரெயின் பண்ணதுனால அவங்களோட இன்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, அதாவது இன்ஸ்டியூஷனுமே அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 2 பிளிங்க் தான் இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் டாச் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக ஸ்டாஃப் வந்துருக்கும், பேசிக்காக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து நீயுமே வச்சிருப்பேன், கண்டிப்பாக அதை எடுத்து என் கூட வந்து ஃபைட் பண்ணணுமா சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஐயோ அதை நான் அன்றைக்கே தூக்கி போட்டேன்னுமா சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். இது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு எபிசோடாக தான் வந்து பெயினாக இருக்கும். இந்த எபிசோடில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 சாப்டருக்கு மேலே கவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து போன எபிசோடோட ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கும், அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். முக்கியமாக இந்த இடத்துல ஹாங்பியனுக்கும் நம்ம ஹீரோக்கும் இப்போ வந்து ஒரு ஃபைட் வந்து வந்திருக்கு. இந்த இடத்துல நான் உன்னை கொல்ல நான் தயங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹாங்பியர் வந்து வந்திருப்பாங்க. லைட்டாக குழப்பற மாதிரி தான் இருக்கும், பட் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது அவங்களுக்கு தாராளமாக வந்து புரியும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.